வரகி பக்தர்கள் அனைவருக்கும் வணக்கம். இது நம்ம ஆதி வராகி யூடியூப் சேனல். வராகி அன்னையோட அருள் பரிபூரணமா எல்லாருக்குமே கிடைக்கணும்னு மனசார பிரார்த்தனை செஞ்சுக்கிட்டு நாம இந்த பதிவை ஆரம்பிக்கலாம். இன்னைக்கு நவம்பர் மாசம் 20ஆம் தேதி புதன்கிழமை, தேய்பிறை பஞ்சமி திதி. அற்புதமான சேர்க்கைகள் நிறைஞ்ச அதிசக்தி வாய்ந்த நாள்னே சொல்லலாம். இப்படிப்பட்ட சிறப்பான நாள்ல இன்னைக்கு நைட்டுக்குள்ள இப்ப நான் சொல்றத மட்டும் உங்க கையில நீங்க எழுதிக்கிட்டாலே போதுமானது. உங்க கையில எக்கச்சக்கமா பணம் புரள ஆரம்பிக்கும். எப்படி இவ்வளவு பணம் வந்ததுன்னு சொல்லி மத்தவங்க உங்களை பார்த்து ஆச்சரியப்படக்கூடிய வகையில அபரிமிதமான பணவரவும் நல்ல ஒரு பொருளாதார முன்னேற்றமும் நிச்சயமா எல்லாருக்குமே ஏற்படும். இது என்ன பரிகாரம், யாரெல்லாம் செய்யலாம், எந்த நேரத்துல செய்யணும்னு இப்ப நான் உங்களுக்கு சொல்றேன். இன்னைக்கு நமக்கு தேய்பிறை பஞ்சமி திதி இருக்கு. பொன்னையும் பொருளையும் அள்ளி தரக்கூடிய புதன்கிழமை நாள்ல வரக்கூடிய தேய்பிறை பஞ்சமி திதி கூடுதல் சிறப்பு வாய்ந்ததுன்னே சொல்லலாம். இந்த பஞ்சமி திதி நம்ம வாராகி அம்மாவுக்கு உகந்தது. இந்த பஞ்சமி திதி அன்னைக்கு நம்ம வாராகி அம்மாவுக்கு செய்ய வேண்டிய வழிபாடுகளை பத்தி ஏற்கனவே ஒரு வீடியோ நான் உங்களுக்கு கொடுத்திருக்கேன். அதே வீடியோல நமக்கு இருக்கக்கூடிய கஷ்டங்கள் எல்லாமே உடனடியா தீர்றதுக்கு இந்த நாள்ல நாம ஏத்தி வைக்க வேண்டிய ஒரு பரிகார தீபத்தை பத்தியும் நான் உங்களுக்கு சொல்லிருக்கேன். அடுத்ததா நம்ம சேனல்ல எப்பயுமே இந்த பஞ்சமி திதியில வரக்கூடிய பணவசிய நேரத்துக்கான பதிவை நான் உங்களுக்கு தொடர்ந்து கொடுத்துக்கிட்டு இருக்கேன். அந்த வகையில இந்த நாள்ல வரக்கூடிய சித்தர்களால நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய பணவசிய நேரத்தை பத்தின பதிவையும் நான் ஏற்கனவே உங்களுக்கு கொடுத்திருக்கேன். இந்த பணவசிய நேரத்துல மொபைல் போனை வச்சு செய்ய வேண்டிய ஒரு அதிசக்தி வாய்ந்த பரிகாரத்தையும் அந்த வீடியோல நான் உங்களுக்கு சொல்லிருக்கேன். அடுத்ததா 3வது வீடியோவும் இந்த பஞ்சமி திதிக்காக நான் உங்களுக்கு கொடுத்திருக்கேன். இன்னைக்கு நமக்கு 5-5-5ங்கிற சேர்க்கை இருக்கு. இந்த சேர்க்கை எப்படி வருதுன்னு பாத்தீங்கன்னா, இன்னைக்கு கார்த்திகை மாசம் 5ஆம் தேதி. அடுத்ததா இன்னைக்கு நமக்கு புதன்கிழமை. இது புதன் பகவானோட வழிபாட்டுக்கு உகந்த நாள். அடுத்ததா இன்னைக்கு நமக்கு பஞ்சமி திதி. இது அமாவாசை மற்றும் பௌர்ணமி முடிஞ்சதுக்கு அப்புறமா வரக்கூடிய 5வது திதி. அந்த வகையில 5-5-5ங்கிற ஏஞ்சல் நம்பரோட சேர்க்கை இன்னைக்கு நமக்கு இருக்கு. இந்த ஏஞ்சல் நம்பரோட சேர்க்கை புதன்கிழமையோட சேர்ந்து வர்றது, அதுவும் பஞ்சமி திதியோட சேர்ந்து வர்றது இன்னமுமே விசேஷமான அமைப்புன்னே சொல்லலாம். இப்படி 5-5-5ங்கிற சேர்க்கை இருக்கக்கூடிய இந்த நாள்ல 5 வெந்தயமும் 5 வார்த்தையும் இருந்தாலே போதுமானது. உங்க வாழ்க்கையே தலைகீழா மாற ஆரம்பிக்கும். கோடீஸ்வர யோகம் நிச்சயமா உங்களை தேடி வரும்னு சொல்லி 3வது வீடியோ நான் உங்களுக்கு கொடுத்திருக்கேன். இந்த 3 வீடியோவோட லிங்கையும் இந்த வீடியோவோட எண்ட் ஸ்கிரீன்லயும் மேல ஐகார்ட்லயும் நான் உங்களுக்காக கொடுக்கறேன். விருப்பம் இருக்கிறவங்க செக் பண்ணி பாருங்க. இந்த நாள்ல உங்களால முடிஞ்ச எளிமையான வழிபாடையோ பரிகாரத்தையோ நீங்க முழு நம்பிக்கையோட செய்யும் போது நிச்சயமா உங்க வாழ்க்கையில பணவரவுல அதிரடியான மாற்றங்கள் ஏற்படும். சரி, இப்போ இந்த பதிவு எதை பத்தின்னு பாத்தீங்கன்னா, இதுவுமே பணத்தை வசியம் செய்யறதுக்கான சக்தி வாய்ந்த பரிகாரம் தான். இத்தனை பரிகாரம் சொல்லிருக்கீங்களே, எல்லாத்தையும் இன்னைக்கு செய்யணுமான்னு சொல்லி ஒரு சிலர் கேட்பீங்க. அப்படியெல்லாம் கிடையாது. யார் யாருக்கு எந்தெந்த பரிகாரம் செய்ய முடியுமோ அதை மட்டும் நீங்க செஞ்சா கூட போதும். ஒரு பரிகாரத்தோட இன்னொரு பரிகாரம் சேர்த்து செய்யலாமா அப்படின்னு கேட்டீங்கன்னா இது உங்க விருப்பம் தான். சரி, இந்த வீடியோல நான் உங்களுக்கு பூஜை இல்லாத வழிபாடு இல்லாத பரிகாரத்தை தான் சொல்ல போறேன். ஆண்கள் பெண்கள் யார் வேணாலும் இந்த பரிகாரத்தை செய்யலாம். பெண்களுக்கு பீரியட்ஸ் டைமா இருந்தாலும் இந்த பரிகாரத்தை செய்யலாம். பிறப்பு தீட்டு இறப்பு தீட்டு இருக்கிறவங்களும் தாராளமா செய்யலாம். நமக்கு எந்த விதமான கட்டுப்பாடுகளுமே இந்த பரிகாரத்துக்கு கிடையாது. நீங்க உங்க வீட்ல இருந்தும் செய்யலாம், உங்க ஆபீஸ்ல இருந்தும் செய்யலாம், உங்க சொந்தக்காரங்க வீட்ல இருந்தும் செய்யலாம். அதே மாதிரி இந்த பரிகாரத்தை பொறுத்தளவுக்கு ஒரு குறிப்பிட்ட நபருக்காக நீங்க செய்ய வேண்டாம். பொதுவா உங்க குடும்பத்துக்கு நல்ல ஒரு பணவரவு ஏற்படணுங்கிறதுக்காக இந்த பரிகாரத்தை செய்யுங்க. இந்த பரிகாரத்தை எந்தெந்த பிரச்சனைகளுக்கு நாம பயன்படுத்தலாம்னு பாத்தீங்கன்னா, பண கஷ்டம் தீர்றதுக்கு, வறுமை விலகிறதுக்கு, கடன் பிரச்சனை தீர்றதுக்கு, கொடுத்த பணம் திரும்பி வர்றதுக்கு, அதே மாதிரி வேலையில சம்பள உயர்வு கிடைக்கிறதுக்கு, செய்கின்ற தொழில்ல வியாபாரத்துல லாபம் அதிகரிக்கிறதுக்கு, அடகு வச்ச நகைய மீட்கிறதுக்கு, இப்படி பணம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இருக்கிறவங்க எல்லாருமே இந்த பரிகாரத்தை செய்யலாம். இதுல முக்கியமான ஒரு விஷயம் பாத்தீங்கன்னா, நிறைய பேரு எனக்கு அதிர்ஷ்டமே இல்லைன்னு சொல்றீங்க. இப்படி அதிர்ஷ்டம் வேணும்னு நினைக்கிறவங்களும் இந்த பரிகாரத்தை செய்யலாம்.
இந்த நாள்ல பாத்தீங்கன்னா நமக்கு இன்னும் ஒரு ஸ்பெஷலான சேர்க்கை இருக்கு. இன்னைக்கு 528ங்கிற ஏஞ்சல் நம்பரோட சேர்க்கை இருக்கு. அது எப்படி வருதுன்னு பாத்தீங்கன்னா, இன்னைக்கு கார்த்திகை மாசம் 5ஆம் தேதி, இன்னைக்கு தேதி 20. இதுல இருக்கக்கூடிய 2ஐயும் சைஃபரையும் ஆட் பண்ணா நமக்கு 2ங்கிற நம்பர் வரும். இந்த வருஷம் 2024. இதுல இருக்கக்கூடிய 2, 2, 4 இத ஆட் பண்ணாலும் நமக்கு 8ங்கிற நம்பர் தான் வருது. அந்த வகையில 528ங்கிற ஏஞ்சல் நம்பரோட சேர்க்கை இன்னைக்கு நமக்கு இருக்கு. இந்த 528ங்கிற ஏஞ்சல் நம்பர் பாத்தீங்கன்னா நமக்கு அதிர்ஷ்டத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். லாட்டரியில வின் பண்ணணும்னு நினைக்கிறவங்க, எனக்கு அதிர்ஷ்டம் வேணும்னு நினைக்கிறவங்க தவறாம இந்த நம்பரை பயன்படுத்தி பாருங்க. அதே மாதிரி 528ங்கிற சேர்க்கை இருக்கக்கூடிய இந்த நாள்ல இந்த நம்பரை பயன்படுத்தி நாம பரிகாரங்களை செய்யும் போது நிச்சயமா எல்லாருக்குமே கை மேல பலன் கிடைக்கும். இதுக்கு தேவையான பொருட்கள் என்னன்னு பாத்தீங்கன்னா, எழுதுறதுக்கு பேனா, ஸ்கெட்ச் பென், மார்க்கர், கிளிட்டர் பென், இது மட்டும் தான் நமக்கு தேவைப்படும். பால் பாயிண்ட் பென் கூட நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். ரெட் கலர்ல இங்கு வரக்கூடிய பேனா, அப்படி இல்லனா கிரீன் கலர்ல இங்கு வரக்கூடிய பேனா, இது ரெண்டுல எதை வேணாலும் இந்த பரிகாரத்துக்கு நீங்க பயன்படுத்திக்கோங்க. அடுத்ததா இந்த பரிகாரத்தை இன்னைக்கு எந்த நேரத்துல செய்யணும்னு பாத்தீங்கன்னா, இந்த நாள் ஃபுல்லா எப்ப வேணாலும் நீங்க செய்யலாம். எத்தனை முறை வேணாலும் நீங்க செய்யலாம். இதுல நீங்க ராகு காலம் பார்க்கணும், யமகண்டம் பார்க்கணுங்கிற அவசியம் எல்லாம் கிடையாது. இதுலயும் முக்கியமான ஒரு விஷயத்த நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இன்னைக்கு நமக்கு 555ங்கிற சேர்க்கை இருக்கறனால இப்ப நான் சொல்ல போற பரிகாரத்தை இந்த நாள்ல 5 முறை செய்யும் போது நிச்சயமா அற்புதமான மாற்றங்கள் ஏற்படும். பணவரவுல அதிரடியான மாற்றம் ஏற்படுறத நீங்களே கண் கூட பார்க்கலாம். அந்த வகையில இப்ப நான் உங்களுக்கு ஒரு சில பெஸ்டான டைமிங்ஸ சொல்றேன். முடிஞ்ச அளவுக்கு அந்த பெஸ்டான டைமை பயன்படுத்திக்கிறதுக்கு பாருங்க. அப்படி பெஸ்டான டைமை உங்களால யூஸ் பண்ண முடியலன்னா கூட பரவாயில்ல. இன்னைக்கு நைட்டுக்குள்ள, அதாவது இன்னைக்கு நைட்டு 12 மணிக்குள்ள 5 முறை இந்த பரிகாரத்தை நீங்க செய்யறதுக்கு பாருங்க. முதல்ல பெஸ்டான டைமிங்ஸ இப்ப நாம தெரிஞ்சுக்கலாம். இன்னைக்கு நமக்கு பணவசிய நேரம் சாயங்காலம் 5 மணி 6 நிமிடங்களுக்கு ஆரம்பமாகி சாயங்காலம் 5 மணி 24 நிமிடங்கள் வரைக்கும் மொத்தமா 18 நிமிஷம் இருக்கு. இந்த நேரத்தை பயன்படுத்திக்கோங்க. அடுத்ததா ரெண்டாவது பணவசிய நேரம் இன்னைக்கு நைட்டு 10 மணி 6 நிமிடங்களுக்கு ஆரம்பமாகி இன்னைக்கு நைட்டு 10 மணி 24 நிமிடங்களுக்கு மொத்தமா 18 நிமிஷம் வரைக்கும் இருக்கு. இந்த நேரத்தையும் நீங்க பயன்படுத்திக்கலாம். இன்னைக்கு கோல்டன் மினிட் பாத்தீங்கன்னா நைட்டு 8 மணி 11 நிமிடங்களுக்கு நமக்கு ஆரம்பமாகுது. இந்த ஒரு நிமிஷத்துல நீங்க இந்த பரிகாரத்தை செய்யறதுக்கு ஆரம்பிக்கலாம். இப்ப நான் உங்களுக்கு 3 பெஸ்டான டைமிங் சொல்லிருக்கேன். மொத்தமா 5 முறை இந்த பரிகாரத்தை நீங்க செய்யணும். அதுல இந்த 3 பெஸ்டான டைமை நீங்க பயன்படுத்திக்கும் போது நிச்சயமா நல்ல மாற்றம் ஏற்பட ஆரம்பிக்கும். அப்படி இந்த டைமை பயன்படுத்த முடியலன்னா பரவாயில்ல, ஆனா மறக்காம இந்த பரிகாரத்தை 5 முறை நீங்க செஞ்சு பாருங்க. இப்போ உங்க முகம் கை காலை கழுவிட்டு வந்து அமைதியான ஒரு இடத்துல நீங்க உட்கார்ந்துக்கோங்க. உங்க மூச்சை நல்லா ஆழமா உள்ள இழுத்து வெளியில விடுங்க. இது உங்க மனசை கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணும். இந்த மாதிரி 3 முறை செஞ்சதுக்கு அப்புறமா உங்க குலதெய்வத்துக்கிட்டையும் நம்ம வாராகி அம்மா கிட்டையும் உங்களுக்கு பணவரவு அதிகரிக்கணும்னு சொல்லி மட்டும் பிரார்த்தனை செஞ்சுக்கோங்க. எந்த ஒரு பண கஷ்டத்தையும் கடன் பிரச்சனையையும் சொல்லி பிரார்த்தனை செய்ய வேண்டாம். இப்படி பிரார்த்தனை செஞ்சதுக்கு அப்புறமா இப்ப நான் ஸ்கிரீன்ல கொடுத்திருக்கக்கூடிய சிஜில் சிம்பலை உங்க இடது கையில மணிக்கட்டு பகுதியில நீங்க வரைஞ்சுக்கோங்க. அந்த சிஜில் சிம்பல் உங்களுக்கு இப்போ ஸ்கிரீன்ல தெரியும். அபரிமிதமான பணவரவை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு சிம்பல்னே சொல்லலாம். இந்த சிம்பலை உங்க லெப்ட் ஹேண்ட்ல மணிக்கட்டு பகுதியில வரைஞ்சதுக்கு அப்புறமா அதுக்கு கீழே 528 ஹெர்ட்ஸ்ங்கிற ஏஞ்சல் நம்பரையும் நீங்க எழுதிக்கோங்க. நீங்க சொல்லும் போது ஹெர்ட்ஸ் தான் சொல்லணும், அதை எழுதும் போது HZ தான் எழுதணும். நான் ஸ்கிரீன்ல எப்படி கொடுத்திருக்கணும் அதே மாதிரி நீங்க எழுதிக்கோங்க. இப்படி எழுதி முடிச்சதுக்கு அப்புறமா திரும்பியும் ஒரு தடவை பிரார்த்தனை செஞ்சுக்கோங்க. இது முதல் முறை. அடுத்ததா ரெண்டாவது முறை எப்ப செய்யணும்னு பாத்தீங்கன்னா, நீங்க அடுத்து எப்ப ஃப்ரீயா இருக்கீங்களோ அப்ப ரெண்டாவது முறை பரிகாரத்தை செய்யுங்க. முதல் முறை நீங்க செஞ்சதுக்கும் ரெண்டாவது முறை நீங்க செய்ய போறதுக்கும் குறைஞ்சது ஒரு ½ அன் அவர் கேப் ஆவது இருக்கிற மாதிரி பாத்துக்கோங்க. திரும்பியும் உங்க முகம் கை காலை கழுவிட்டு வந்து, அதாவது ஃபர்ஸ்ட் டைம் நீங்க வரைஞ்சு வச்சிருக்கக்கூடிய அந்த சிம்பல் உங்க கையில
இருக்கும் இல்லையா, அதை நல்லா வாஷ் பண்ணிட்டு வந்துட்டு அடுத்து 2வது முறை இப்ப நான் சொன்ன மாதிரியே செய்யுங்க. இந்த மாதிரி இந்த நாள் ஃபுல்லா 5 முறை செய்யும் போது நிச்சயமா நாளைக்கு விடியக்கூடிய பொழுதுலேயே உங்களுக்கு அற்புதமான மாற்றம் கண்டிப்பா ஏற்படும். இதுல மறக்காம நைட்டு தூங்க போறதுக்கு முன்னாடி 5வது முறை நீங்க செய்யுங்க. இப்படி நைட்டு தூங்க போறதுக்கு முன்னாடி நீங்க வரைஞ்சு வச்சிருக்கிறத நாளைக்கு காலையில எந்திரிச்சு உங்க முகம் கை கால கழுவும் போது இந்த சிம்பலையும் சேர்த்து வாஷ் பண்ணிக்கோங்க. இவ்வளவுதான் இந்த பரிகாரம். இந்த பதிவுல உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்ததுன்னா எனக்கு கமெண்ட் பாக்ஸ்ல கேளுங்க. அதை நான் உங்களுக்கு உடனே தெளிவுபடுத்துறேன். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்க. இந்த மாதிரி அந்தந்த நாளுக்கும் நேரத்துக்கும் திதிக்கும் உரிய வழிபாடுகளையும் பரிகாரங்களையும் நீங்க மிஸ் பண்ணாம தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. மற்றும் ஒரு பயனுள்ள பதிவுல நாம சந்திக்கலாம். நன்றி.